ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இந்த நாளில் கூட வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசித்து தேவ ஆலோசனை சிந்திப்போம். சங்கீதம் 107 19 20. தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள், அவர்கள் இக்கட்டுக்கு அவர்களை நீங்களாக்கி இரட்சிக்கிறார். அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்பி வைக்கிறார். தேவன் அழிவுக்கு தப்பி வைக்கிறார். தமது வசனத்தை அனுப்பி குணமாக்குகிறார். இன்றைக்கி நோய், பேய், இதை குணமாக்குறதுக்கு, சுகமாக்குறதுக்கு மருந்து, மாத்திரை, பலவிதமான சிகிச்சை. அதோட தேவன் நமக்கு இலவசமான சிகிச்சையை வைத்திருக்கிறார். வார்த்தையை அனுப்பி நம்மளை குணமாக்குகிறார், அழிவுக்கு தப்பி வைக்கிறார். ஆகவே வார்த்தை தான் அருமருந்து. ஆகவே தேவனுடைய வார்த்தையை தினந்தோறும் புசிக்கணும், ருசிக்கணும், வாசிக்கணும், யோசிக்கணும். அதுதான் நமக்கு தேவனுடைய அருமருந்து. தேவனுடைய வாயிலிருந்து புறப்பட ஒவ்வொரு வார்த்தையினாலும் மனுஷன் பிழைப்பான். 100க்கு அதிபதி சொல்லுகிறான், என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். எப்படி? ஒரு வார்த்தை சொல்லும், என் வேலைக்காரன் சொஸ்தமாகுவான். ஆகவே தேவனுடைய வார்த்தையில் சுகம் உண்டு, சகல பரிகாரம் உண்டு. ஆபத்துக்கு யாரையாச்சும் கூப்பிடுறோம் இல்லையா, கொஞ்சம் ஆபத்து, கொஞ்சம் காப்பாற்றுங்கன்னு, அவன் வந்து காப்பாற்றுறான். அது ஒரு சரிகிற செயல்பாடு. ஆனால் தேவன் நமக்கு வார்த்தை அனுப்பி தேவன் நம்மை காப்பாற்றுகிறார், கரை சேர்க்கிறார், சுகம் தருகிறார், பலன் தருகிறார். அதனால தான் இன்றைக்கி கிறிஸ்துவ மார்க்கத்தில் வார்த்தை இல்லை, பொம்மை இருக்குது, நமக்குது. பொம்மையிலே இயேசு இல்லை, நம்மையிலே இயேசு இல்லை. உண்மையில், வார்த்தையில், சத்தியத்தில். இன்றைக்கி கிறிஸ்துவ இந்த கோமாளி கூட்டத்தார் வேதத்தையே வாசிக்க மாட்டாங்க. ஏன்னா சாத்தா வந்து வெள்ளை அங்கி போட்டுக்கொண்டு வெள்ளை ஆராய்ந்து பார்த்தா நொல்ல, அப்புறம் பரலோகத்துக்கு வரல. காரணம் நொல்ல. ஆமாம், கண் இருந்தும் காணாது இருக்கிறார்கள், காது இருந்தும் கேட்காது இருக்கிறார்கள். வார்த்தையை கேட்குறதில்ல, வார்த்தையை படிக்கிறதே கிடையாது. ஏன்னா படித்தா அவனுக்கு சுகம் வந்துடும், அறிவு வந்துடும், ஞானம் வந்துடும், நம்மளை யாருன்னு அடையாளம் கண்டு கொள்ளுவான். ஆகவே சாத்தா என்ன பண்ணுறான்? வார்த்தை எடுத்துகிட்டு வார்த்தை இல்லாத பொம்மையை கொடுத்துட்டான். அதனால தான் பலவிதமான தீமை. ஆகவே வார்த்தையை அனுப்பி குணமாக்குகிற தேவன். ஆகவே இன்றைக்கி வியாதி தான் பெரிய பிரச்சனை உலகெங்கும். ஆகவே இந்த வியாதிக்கு என்ன காரணம்? தேவனுடைய வார்த்தையை மறந்து அறிவு நம்பி ஆத்துமா இன்றைக்கி உலக பிரகாரமான இச்சையிலையும் பாவத்திலையும் சிக்கி கொண்டார்கள். ஆகவே நம்ம ஆத்மாவை குணமாக்கணும், சரீரத்தை பலனாக்கணும். அதுக்கு தேவனுடைய வார்த்தை. உன் அக்கிரமெல்லாம் மன்னித்து நோயை குணமாக்கி தேவன் தாமே உன் வயதை வாழா வயதை போல் ஆக்குகிற தேவாதி தேவன். ஆகவே வார்த்தையை வாசிப்போம், சுகத்தோடு பலத்தோடு கிறிஸ்துவுக்குள் வளருவோம். வார்த்தையில் தினந்தோறும் வளரணும். ஆகவே எப்படி 3 வேளை சாப்பிட்றோமோ அதே போல் ஒரு நாளைக்கு ஒரு வேளையாவது ஒரு 5 அதிகாரத்தை படித்து அந்த வேத வசனத்தை கடைப்பிடித்து, அது அருமருந்து. இன்றைக்கி டாக்டர்லேருந்து பேசிகிட்டு எல்லாருமே 3 வேளை சாப்பிட்றத மறந்தாலும் மாத்திரை சாப்பிட்டாகணும். அதை சாப்பிட்றதுக்கு முன்னாடி வேதத்தை வாசித்து தேவனுடைய வார்த்தையை புசிக்கும் போது பலன் கிடைக்கும், சுகம் கிடைக்கும். தேவன் தம்முடைய வார்த்தையை அனுப்பி குணமாக்குறார். ஆகவே இந்த வார்த்தையை இன்றைக்கி செல்ஃபோனில் எல்லா மொழிபெயர்ப்பும் வேதத்தை டவுன்லோடு பண்ணி தினந்தோறும் அது சொல்கிறது கேட்டால் போதும். ஆகவே தேவனுடைய வார்த்தையை கற்றுக்கொண்டு சுகமாகி பலனாகி தேவனுக்காக சாட்சியாக வாழ்ந்து தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.